வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அழகுச்செல்வி. நேற்று தேன்பத்தையில் முந்தாண்டு செவ்வாய்க்கிழமை கும்மிப்பாட்டு படிச்சிருக்கேன். அது போய் இறங்கின உடனே படிக்க சொன்னதுனால சுடிதார் போட்டு நான் படிச்சிருக்கேன். அதை தயவுசெய்து யாரும் தப்பாக கமெண்ட் போடாதீங்க. அவங்க கேரக்டர் அவங்களுடைய யூடியூப்பை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு தயவுசெய்து யாரும் அவங்களுடைய கேரக்டர் நீங்கள் யூகிக்காதீங்க. ஒருத்தங்களை பார்த்த உடனே தயவுசெய்து நீங்கள் யாரையுமே யூகிக்காதீங்க. நீங்கள் அழகுச்செல்வியுடைய கேரக்டர் என்னென்னு விசாரிக்கணுமா, என்னோடய ஊருக்கு வாங்க. நான் தைரியமாக என்னோடய ஃபோன் நம்பர் போடுறேன். என்னோடய ஊர் கண்டமங்கலம். என்னோடய ஊரில் அழகுச்செல்வி கேரக்டர் எப்படி, அந்த பொண்ணு எப்படின்னு விசாரித்து பாருங்கள். அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய யூடியூப்பை பார்த்து தயவு செய்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து யாரையும் கணிக்காதீங்க. அதுக்காண்டி மேக்கப் போட்டு கலகலன்னு ஆம்பளைங்கிட்ட பேசுகிறவங்க யாரும் கெட்டவங்க இல்லை, அமைதியாக பேசிட்டு யாரும் இருக்கணும்னு நல்லவும் இல்லை. அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய நடத்தையில் தான் இருக்குது. என்னோடய நடத்தை நான் கரெக்டாக யாரையும் ஏமாற்றவும் இல்லை, யாரையும் ஏமாற்றி பிழைக்கவும் இல்லை, யார்ட்டையும் 10 பைசா நான் கேட்டதும் இல்லை. என்னோடய தொழிலை செஞ்சு என்னோடய பசங்களுக்காண்டி நான் தனிமையில் ஒரு பெண்ணாக நின்று நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் தயவுசெய்து யாரும் நீங்கள் ஒவ்வொரு பண்ண வேண்டாம். உங்கள்கிட்ட யாரோ காசோ பணமோ பொருளோ உதவியோ எனக்கு தொழிலை தாங்கணும்னு யார்ட்டையும் நான் அட்வான்ஸ் இது நாள் வர நான் யார்ட்டையுமே அட்வான்ஸ் வாங்கி கொடுங்க நான் கேட்டதும் கிடையாது. என்னோடய தொழிலில் நான் ராஜா, நானே மந்திரி. நானே என்னோடய தொழில் எல்லாம் போகிற இடத்துல நேரத்தெல்லாம் தேன்பத்தையில் போய் நீங்கள் ஒரு நிமிடம் இப்படி கமெண்ட் போடுறவங்க தேன்பத்தையில் போய் என்னோடய வில்லுப்பாட்டு எப்படி இருந்துச்சு, என்னோடய கும்மிப்பாட்டு எப்படி இருந்துச்சு, ஒரு ஆள் அந்த வில்லுப்பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன கமெண்ட்லான்னு போடுங்க, நான் ஒத்துக்கொள்ளுவேன். என்னோடய தொழிலை தயவு செய்து நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க என்ன யூகிக்காதீங்க. நான் எப்படி இருக்கணும்னு நான் தான் யூகிக்கணும். தப்பாக கமெண்ட் போடாதீங்க. நாங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுறோம். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் நீங்கள் போடுவீங்களா, அதை மட்டும்தான் நினச்சி நீங்கள் கமெண்ட் போடணும். நீங்கள் ஆணும் பெண்ணும் தயவு செய்து ஒரு பெண்ணாக இருந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு சொல்கிறேன், எங்களுக்கு கை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தொழிலுக்காண்டி நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். தப்பாக பேசாதீங்க, தப்பாக கமெண்ட் போடாதீங்க. உங்களுக்கு ஒரு ஒவ்வொரு நீங்கள் நானும் தமிழ்நாட்டு பொண்ணு, நான் என்னை பற்றி நீங்கள்